வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். மகாதேவிய கல்யாணம் பண்ணிக்க போறவனை தேர்ந்தெடுக்கிற போட்டிக்கான நாளும் வருது. போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அறிவிப்பாளர் போட்டியை பத்தி அங்க கூடியிருந்த மக்களுக்கு அறிவிக்கிறார். இந்த போட்டியில யார் வேணும்னாலும் கலந்துக்கலாம். அந்த போட்டி நடக்கிற மைதானத்தோட நடுவுல ஒரு சுழலும் சிலைக்கு மாலை போட்டு வச்சிருப்பாங்க. வால் சண்டை போட்டுக்கிட்டே அந்த மாலையை எடுக்கணும். யாரு மாலை எடுக்கிறாங்களோ அவங்கள மகாதேவி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா அது மட்டும் கிடையாது, வீர செல்வன்கிற பட்டமும் கிடைக்கும். இதுதான் போட்டி. பட்டமும் பெண்ணும் கிடைக்குதுன்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது? போட்டியில கலந்துக்க நிறைய பேர் முன் வராங்க. ஆனா தளபதி கருணாகரனும் கலந்துக்கிறத பார்த்ததும் எல்லாரும் போட்டியில கலந்துக்காம தானாவே விளையிடுறாங்க. கருணாகரன் மேடையில உட்கார்ந்து இருக்கிற மகாதேவிய ஆசையா பார்க்க மகாதேவிக்கும் கடுப்பு தாங்கல. எதிர்பார்த்த மாதிரியே வேதநாயகரும் அந்த போட்டியில கலந்துக்கிறார். போட்டி ஆரம்பமாகுது. சிலைய சுத்த ஆரம்பிக்கிறாங்க. வேதநாயகருக்கும் கருணாகரனுக்கும் வால் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. மேடையில அரச குடும்பத்துல உள்ளவங்க உட்கார்ந்து போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகாதேவி சுந்தரன் கிட்ட காதுல ரகசியமா ஏதோ கேட்க போக அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே யார் ஜெயிப்பான்னு தானே கேக்குறீங்க, கருணாகர மாமா தான் ஜெயிப்பாருன்னு சுந்தரன் திடமா சொல்றான். ஆனா அதை கேட்க மகாதேவி வரலையே. அவர் எங்கன்னு எரிச்சலோட கேக்குறாங்க மகாதேவி. எவருன்னு சுந்தரன் திரும்ப கேட்க கோபத்தோட செவரன்னு மகாதேவி சொல்ல, ஓ அதுவா, அதுவும் செவத்த காட்டுறார் குறும்புக்கார இளவரசன் சுந்தரன். கோவிச்சுக்கிட்ட காரியம் நடக்குமா? திரும்பவும் சுந்தரன் கிட்ட உங்க அண்ணன் எங்க அப்படின்னு மகாதேவி கேட்க அவர் இதுக்கெல்லாம் எங்க வரப்போறாருன்னு சுந்தரன் சொல்ல மகாதேவிக்கு பயங்கர ஏமாற்றம் ஆயிடுது. ஆனாலும் விடாம உங்க அண்ணனுக்கு பட்டம் வாங்குறதுல பிரியம் இல்லையான்னு மகாதேவி கேட்க அவர் இது மாதிரி ரொம்ப பட்டம் எல்லாம் வாங்கி இருக்காருன்னு சுந்தரன் சொல்ல அதுக்கு மகாதேவி அதை ஏத்துக்காம திறமை இல்லைன்னு சொல்லுன்னு ஏத்தி விடுறாங்க. உடனே வல்லவனுக்கு பறிஞ்சுக்கிட்டு அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமான்னு சுந்தரன் சப்போர்ட் பண்ண, சும்மா அளக்காத, உங்க அண்ணனுக்கு கத்திய கண்டாலே பயம், சுத்த கோல, ஒரு சேலை வாங்கி தரேன் கட்டிக்க சொல்லுன்னு மகாதேவி இன்சல்ட் பண்ண சுந்தரனுக்கு கோவம் தலைக்கேறிடுது. என்ன சொன்ன, எங்க அண்ணனையா கோலைன்னு சொன்ன, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா வல்லவனை பார்க்க கிளம்பிடுறார் சுந்தரன். வல்லவனை கூப்பிட போற சுந்தரனை பார்த்து மகாதேவிக்கு பயங்கர சந்தோஷம். வல்லவனை வர வைக்கத்தானே இவ்வளவு பாடுபட்டாங்க அவங்க. கத்தி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற வல்லவனோட அறைக்குள்ள ஐயோ மானம் போச்சேன்னு சொல்லிக்கிட்டே உள்ள போறார் சுந்தரன். சுந்தரன் அங்க பார்த்ததும் ஆச்சரியமா, ஏன் சுந்தரா போட்டிய பார்க்காம இங்க வந்து இருக்கன்னு வல்லவன் கேட்க அதுக்கு சுந்தரன், அங்க என்ன போட்டியா நடக்குது, கத்திய கையில வச்சுக்கிட்டு நாட்டியம் ஆடுறாங்கன்னு சுந்தரன் அபிநயத்தோட சொல்ல அதை பார்த்து சிரிக்கிறார் வல்லவன். ஆனா கூட்டம் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா, உன்னை தவிர ஊரே வந்திருக்கு, ஆனா நீ தான் இங்க உட்காந்துக்கிட்டு பாப்பா மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்குன்னு சுந்தரன் சொல்ல அதுக்கு வல்லவன், சுந்தரா எனக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பு எல்லாம், அவகிட்ட எனக்கு காதலும் கிடையாது, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் கிடையாது, அந்த குறும்புக்காரிய எந்த முட்டாளாவது கல்யாணம் செஞ்சுக்குவானான்னு தலையில அடிச்சுக்கிட்டு சொல்றார் வல்லவன். வேண்டாட்டி போயேன், வேடிக்கை பார்க்கவாவது வாயேன்னு சுந்தரன் விடாம வல்லவனோட கைய பிடிச்சு இழுக்க உடனே வல்லவன் கோபத்தோட, முடியாது சுந்தரா நீ போ, நான் வர முடியாதுன்னு திரும்பிக்கிறார் வல்லவன். எவ்வளவு சொல்லியும் வரமாட்டேன்னு ஒத்த காலில நிக்கிற அண்ணனை கூட்டிட்டு வர முடியாதுன்னு போக போன சுந்தரனுக்கு பட்டுன்னு ஒரு ஐடியா தோணுது. வல்லவனை பார்த்து, கத்தி பிடிக்க தெரியாத கோலை, சோழ நாட்டிலே நீ ஒருத்தன் தான் வீரம் இல்லாதவன், ஒரு சேலை வாங்கி தரேன் கட்டிக்கோன்னு சுந்தரன் வல்லவன் கிட்ட சொல்ல சுந்தரான்னு கோவத்தோட அதற்றார் வல்லவன். அப்படின்னு அந்த மகாதேவி சொன்னா, ஒன்னதான் சொன்னா, எனக்கே அவமானமா இருந்துச்சு, நாக்க புடுங்கிக்கிட்டு சாகலாமான்னு இருக்குன்னு சுந்தரன் அவர் பங்குக்கு ஏத்தி விட உடனே வல்லவன், நானா கோல, என் கத்தி முனையில இருந்த ரத்தம் கூட காயலன்னு அவகிட்ட போய் சொல்லுன்னு வல்லவன் சொல்ல, நீயே வந்து சொல்லுன்னு சுந்தரன் பிடிவாதமா சொல்ல, நான் வர்றதா அப்படின்னு வல்லவன் யோசிக்க, ஏன் பயமா இருக்கான்னு சுந்தரன் கேட்க, யாருக்கு பயம் வான்னு சொல்லிட்டு சுந்தரனை கூட்டிட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு போறார் வல்லவன். போட்டியில கருணாகரன் வேதநாயகரோட வாழை தட்டி விட அவர் போட்டியில தோத்துடுறார். சுழலும் சிலையோட கழுத்துல இருந்த மாலையை கருணாகரன் தன்னோட வாளால எடுக்க வேதநாயகருக்கும் மகாதேவிக்கும் 2 பேருக்கும் பெருத்த ஏமாற்றமா இருக்குது. தோத்த வேதநாயகர் போட்டி இடத்தை விட்டு போக போட்டி அறிவிப்பாளர் இன்னும் போட்டியில கலந்துக்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்க அரங்கத்துல இருந்து ஒரு சவுண்டும் இல்ல. வேற யாரும் வராததை பார்த்து மன்னர் மகாதேவி கிட்ட, மகாதேவி உனக்காக ஏற்படுத்திய போட்டி இது, கருணாகரன் வெற்றி பெற்றதுக்கு அறிகுறியா நீயே அவனுக்கு மாலையை சூட்டுன்னு மன்னர் சொல்ல மக்கள் எல்லாம் கைதட்டி ஆனந்தமா ஆரவாரம் பண்றாங்க. ரொம்ப வருத்தத்தோட மகாதேவி போட்டி அரங்கத்துக்கு மாலையோட போக மகாதேவி மாலை போடுறதுக்காக தலையை குனிகிறார் கருணாகரன். மகாதேவிக்கும் கருணாகரனுக்கும் கல்யாணம் நடந்துருமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க.
என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.